Once again, welcome back our YouTube channel Solve with RK. First of all, I would like to thank you so much for joining this video. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ரிசல்ட் ஆன் லிமிட்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ். ஆல்ரெடி வந்து லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லிமிட் இன்ஃபீரியர்னா என்ன, லிமிட் சுப்பீரியர்னா என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த லிமிட் இன்ஃபீரியர் சுப்பீரியர்னா ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதில் டாபிக்ஸ் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸஸ் என்னன்னா லிமிட் இன்ஃபீரியர் சுப்பீரியரான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ், அந்த லிமிட் இன்ஃபீரியர் அந்த லிமிட் சுப்பீரியர் யூஸ் பண்ணி எப்படி இந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் கன்வர்ஜன் சீக்வன்ஸ். அப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸாக எனக்கு இல்லை, ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் அது வந்து என்ன சொல்கிறேன், நான் கன்வர்ஜன் சீக்வன்ஸ்னால் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ்க்கு போவோம். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட் ஒன்று பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் இருக்குது. இஸ் எனி சீக்வன்ஸ் தென் ஸோ லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏ இந்த சீக்வன்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா, ஸோ இஃப் ஒன்லி இஃப் தட் சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் நாட் பவுண்டட் பிலோ. ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன வரும், பவுண்டட் பிலோவாக எனக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ லிமிட் சுப்ரீமும் பார்க்குறேன் அந்த சீக்வன்ஸுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்குது, பவுண்டட் அபோவாக எனக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் 2 கொண்டு வரேன். அப்போ ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் சீக்வன்ஸ், ஓகேங்களா, ஏன்னு எனி சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ லிமிட் இன்ஃபீரியர் வந்து அப்ரோச்சஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா ஸோ அது என்னவாக இருக்குது, பவுண்டட் பிலோவாக எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஸோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏஎன் லெஸ் நார் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இப்படி இருந்துச்சுன்னா தட் சீக்வன்ஸ் இஸ் ஏ பவுண்டட் பிலோ. செகண்ட் ரிசல்ட் பாருங்கள். ஸோ லிமிட் சுப்ரீமம் ஆஃப் தட் சீக்வன்ஸ் ஏஎன், சரிங்களா? ஸோ அப்ரோச்சஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, அது மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் நார் ஈக்குவல் டு ஸோ லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் லெஸ் தென் ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா ஸோ இஃப் ஒன்லி இஃப் தட் சீக்வன்ஸ் இஸ் ஏ பவுண்டட் அபோவ். அப்போ ரிசல்ட் ஒன்று நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் 2 கம்பைன் பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ரிசல்ட் தான். நெக்ஸ்ட் ரிசல்ட் 3 பாருங்கள். The sequence A and Bn are bounded sequence, ஓகேங்களா? ஸோ பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ தென் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸாக எனக்கு என்ன இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட் வந்து லிமிட் இன்ஃபீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர், சரிங்களா? ரெண்டுமே பார்க்குறேன். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணால் அது அடுத்து பாருங்களேன், லிமிட் சுப்பீரியர் ஏஎனுக்கும் பிஎனுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து என்ன இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமாக கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம், சப்போஸ் என்ன பண்ணுறேன், ஸோ லிமிட் ஸோ இன்ஃபீரியர் ஆஃப் த சீக்வன்ஸ் ஏஎன் ஸோ லிமிட் ஸோ inferior of the sequence bn so less than or equal to so limit inferior of the sequence an plus bn. ஸோ இது லெஸ் தான் என்னவாக இருக்குது எனக்கு வந்து ஸோ லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் தட் சீக்வன்ஸ் ஏஎன் ப்ளஸ் லிமிட் சுப்பீரியர் ஆஃப் த சீக்வன்ஸ் பிஎன். ஸோ இது எனக்கு லெஸ் தான் என்னவாக இருக்கும், லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஸோ லிமிட் சுப்பீரியர் ஆஃப் த சீக்வன்ஸ் ஏஎன் ப்ளஸ் பிஎன் ஸோ விச் இஸ் ஆல்சோ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஸோ லிமிட் சுப்ரீமம் ஆஃப் த சீக்வன்ஸ் ஏஎன் ப்ளஸ் லிமிட் சுப்பீரியர் ஆஃப் த சீக்வன்ஸ் பிஎன். ஓகேவா? அப்போ எப்பயுமே நீங்கள் வந்து இந்த லிமிட் இன்ஃபீரியர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், லிமிட் சுப்பீரியர் கண்டிப்பாக இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டு சீக்வன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறப்ப ஸோ அதுக்கான லிமிட் இன்ஃபீரியர் சுப்பீரியர் கண்டிப்பாக இந்த உனக்கு இன்இக்வாலிட்டி கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் தான். அடுத்த ரிசல்ட் 4 பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, if the sequence a and bn are bounded sequence of non-negative real numbers, ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா? அப்போ ரெண்டு சீக்வன்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்து வந்து அடிஷன் பண்ணோம், இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் பாருங்கள், ஸோ லிமிட் இன்ஃபீரியர் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் ஸோ லிமிட் சுப்பீரியர் கண்டிப்பாக இருக்குது, அடுத்த எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம், ஸோ அதை என்ன சொல்லலாம், ஸோ லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் த சீக்வன்ஸ் ஏஎன் so limit inferior of the sequence bn less than or equal to so limit inferior of the sequence an into bn also less than or equal to so limit inferior of the sequence an so limit superior of the sequence bn less than or equal to so limit supremum of the sequence an into bn which is also less than or equal to so limit supremum of the sequence an limit supremum of the sequence bn. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி இப்படி நம்ம என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடிஷன்லையும் மல்டிபிகேஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ரீமில் இன்ஃபீரியர் இருந்துச்சுன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீமில் என்ன இருக்குது, வந்து சுப்ரீமாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க எப்பயுமே வந்து ரிசல்ட் 3 and 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ரிசல்ட் 5 பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் ஏன் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ், ஓகேங்களா? தட்ஸ் தட் ஸோ ஏன் வேல்யூ, ஓகேவா? ஏன்னா விச் மீன்ஸ் ஃபார் ஆல் எவ்ரி அந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட் என்னவாக இருக்குது, ஸோ கிரேட்டர் தென் 0 இருக்குது. பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் 1/an. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா 1 / லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏன். எப்போ நீங்கள் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏன் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? இல்லை இந்த ஈக்குவல் ட்ரூவாக இருக்கும். அடுத்த செகண்ட் பாருங்கள், லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் 1/an அதையே பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்கும், 1 / லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏஎன். சரிங்களா?
எப்போனா லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏன் கிட்டத்தட்ட 0 இருந்துச்சுன்னா ஸோ இந்த ரிசல்ட் எனக்கு ட்ரூவாக இருக்கும் ரைட்டா. இதான் ரிசல்ட் 5. இது வந்து என்ன டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதேமாதிரி அடுத்த ரிசல்ட் 6 என்ன பார்க்க போகிறோம்னா 2 சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன் அண்ட் பிஎன். ஸோ பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏனோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 0, அதாவது நான் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்குது சரிங்களா. நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பிஎன் வேல்யூ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிட்டத்தட்ட 0, அதாவது பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்குது. ஸோ ஃபார் ஆல் என் சரிங்களா. அப்போ லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏஎன் பை பிஎன் ரெண்டுமே என்ன பண்ணுறேன் கோஷன் பார்க்குறேன், ரெடி டிவிஷன் பார்க்குறேன் வச்சுக்கலாம், கோஷன் பார்க்குறோம். ஸோ அப்போ ஏஎன் பை பிஎன், ஸோ லிமிட் இன்ஃபீரியர் அப்ளை பண்ணுறப்ப ஸோ லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏஎன் டிவைடட் பை லிமிட் சுப்ரீவியர் ஆஃப் பிஎன், எப்போ லிமிட் சுப்ரீவியர் ஆஃப் பிஎன் கிட்டத்தட்ட 0 இருக்கும். அப்போ தான் இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் பை பிஎன். ஸோ என்ன சொல்லலாம், லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏஎன் டிவைட் பை லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் பிஎன் சரிங்களா. எப்போ ஸோ லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் பிஎன் கிட்டத்தட்ட 0 இருக்கும், எப்போ இந்த லெஸ் தான் கூட இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இந்த ரிசல்ட் 3, 4, 5, 6 ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சில என்ன பண்ணுறேன்னா அடிஷன் அண்டு மல்டிபிகேஷன் அடுத்த என்ன பார்க்குறோம் கோஷன் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம லிமிட் இன்ஃபீரியர் சுப்ரீமம் பார்க்குறோம் சரிங்களா. பார்த்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கன்வர்ஜன் சீக்வன்ஸ். அப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் நம்ம எல்லாமே தெரியும். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா லிமிட் இன்ஃபீரியர் லிமிட் சுப்பீரியர் சரிங்களா. இதை யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் எப்போ கன்வர்ஜன் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் ஏங்கிற ஒரு சீக்வன்ஸ் வச்சுங்களேன், சீக்வன்ஸ் கன்வர்ஜ் டு ரியல் நம்பர் ஏன்னு இருந்துச்சுன்னா ஸோ அதோட லிமிட் இன்ஃபீரியரும் லிமிட் சுப்பீரியரும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் டு ஏன்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா ஸோ -1 ஹோல் பவர் n - 1 டிவைட் பை n ஃபேக்டோரியல். அப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கும் இட்ஸ் ஆல்சோ கன்வர்ஜ் டு 0 தான் இருக்கும் ரைட்டா. ஏன்னா இதுக்கான செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் n பதிலாக 1 அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸோ 1 கிடைக்கும். ஸோ 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள், ஸோ 2 - 1 கிடைக்கும், therefore -1/4 கிடைக்கும். ஸோ 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள், 3 - 1 2 ஆயிரமா, therefore -1² + 1 ஆயிரம், therefore 1/9. அப்போ எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு மாறிட்டே வரும் சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடு பார்த்தாலும் சரி நெகட்டிவ் சைடு பார்த்தாலும் சரி ஸோ அப்ரோச்சஸ் டு 0. அப்போ இந்த சீக்வன்ஸ் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், சிங்கிள் டு 0 கிடைக்குமா. அப்போ நீங்கள் லிமிட் இன்ஃபீரியர் பாருங்க which is equal to 0. அப்போ லிமிட் சுப்ரீமம் பார்க்குறீங்க which is also equal to 0. அப்போ ரெண்டுமே எனக்கு சேமாக இருக்கா. ஸோ therefore the sequence converges to 0. அப்போ இந்த ரிசல்ட் நம்ம இங்கே பார்க்குறப்ப ஒன்லி கன்வர்ஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, டைவர்ஜன்ஸ் யூஸ் பண்ண முடியாதா, டைவர்ஜன் டு +∞, டைவர்ஜன் டு -∞ யூஸ் பண்ண முடியாதா. ஸோ சப்போஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ அந்த சீக்வன்ஸ்க்கான லிமிட் பாயிண்ட்ஸ் +∞ கிடைக்கும் வச்சுங்களேன். செட் ஆஃப் ஆல் +∞ மட்டும் கிடைக்குது. அப்போ லிமிட் இன்ஃபீரியர் கண்டிப்பாக கிடைக்கும் +∞. ஸோ லிமிட் சுப்ரீமம் இஸ் ஆல்சோ which is equal to +∞. அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா. ஸோ therefore this sequence diverges to +∞. சப்போஸ் பிஎன்கிற சீக்வன்ஸ் வச்சுங்களேன், அப்போ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் -∞ கிடைக்கும் வச்சுங்களேன். ஸோ therefore லிமிட் இன்ஃபீரியர் which is equal to -∞ கிடைக்குமா. ஸோ therefore லிமிட் சுப்ரீமம் which is equal to -∞. அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா. therefore this sequence diverges to -∞. அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், டைவர்ஜன்ஸுக்கும் நம்ம என்ன சொல்லலாம் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வர்ஜன்ஸ் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணினா கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம், நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸா இல்லை டைவர்ஜன்ஸ் +∞, டைவர்ஜன்ஸ் -∞ என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நான் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ். அப்போ நான் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகாது ஓகேவா. அப்போ சப்போஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் எடுத்துக்கும், அது கன்வர்ஜென்ட் இல்லைன்னா சொல்லுவோம் டைவர்ஜன்ஸ் டு +∞ ஆர் டைவர்ஜன்ஸ் டு -∞. ஓகே, இதான் எனக்கு நான் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ். சப்போஸ் ஒரு சீக்வன்ஸ் என்னவா இருக்குது கன்வர்ஜென்ட்டாக இல்லை, அதுவும் இல்லாமல் டைவர்ஜென்ட்டாகவும் இல்லை சரிங்களா. டைவர்ஜென்ட் டு +∞ கிடையாது, டைவர்ஜென்ட் டு -∞ கிடையாது ஓகேவா. அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஆஸ்லேட் சீக்வன்ஸ். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ்லேருந்து பார்ப்போம் சரிங்களா. அப்போ எ பவுண்டட் சீக்வன்ஸ் which does not converge and at least 2 limit points is said to be oscillate finitely. Suppose நான் என்ன பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ -1 ஹோல் பவர் n சரிங்களா. ஸோ -1 ஹோல் பவர் n இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கும். அப்போ இந்த சீக்வன்ஸில் டேர்ம்ஸ் என்ன இருக்கும், ஸோ -1 + 1 -1 + 1 அப் எக்ஸெட்ரா. ஸோ ++ மாறிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் தெரியும் which does not converge ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லலாம், கூடுதல் என்ன சொல்லலாம், the sequence does not divergence to +∞, அது மட்டும் இல்லாமல் does not divergence to -∞ ஓகேங்களா. அப்போ இது நம்ம கன்வர்ஜன்ஸாக இல்லை சரிங்களா. ஸோ இதில் லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க, செட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவீங்க -1, +1 தான் லிமிட் பாயிண்ட்ஸ் ஓகேவா ரைட். அப்போ இப்படி எனக்கு கிடச்சுன்னா ஸோ திஸ் இஸ் த என்ன சொல்லுவோம் ஆஸ்லேட் சீக்வன்ஸ் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சீக்வன்ஸாக இருக்குது, பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குங்களா. ஸோ therefore ஆஸ்லேட் ஃபைனட்லி சொல்லுவோம் சரிங்களா ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ அன்பவுண்டட் சீக்வன்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் செட் டு ஆஸ்லேட் இன்ஃபினிட்லி இஃப் இட் டைவர்ஜஸ் நெய்தர் டு +∞ நார் -∞ சரிங்களா. ஸோ டைவர்ஜஸ் ஆகாது எனக்கு வந்து +∞ நோக்கி டைவர்ஜன் -∞ நோக்கி டைவர்ஜஸ் ஆகாது ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் என்ன சொல்லுவாங்க வந்து ஆஸ்லேட் இன்ஃபினிட்லி. எப்போ அந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும் சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா தட் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் ஆஸ்லேட்லி இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் சொல்லுவோம் ரைட்டா. ஸோ நோட் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸாக வச்சுங்களேன். ஸோ எனி சீக்வன்ஸ் ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் என்னவாக இருக்குது, பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குது. பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எய்தர் என்னவாக இருக்கும், எனக்கு வந்து கன்வர்ஜாக இருக்கும்
ஆர் என்ன சொல்லலாம்னா வந்து ஆசிலேட் ஃபைனைட்லியாக இருக்குது எனக்கு வந்து ரைட்டா. சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் என்னவாக இருக்குன்னா அன்பவுண்டடாக இருக்குது. அப்போ அன்பவுண்டடாக என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து எய்தர் ஸோ டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் ஸோ டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் என்ன சொல்லலாம்னா ஆசிலேட் இன்ஃபைனைட்லின்னு சொல்லுவோம். ரைட் ஓகே. அப்போ இது ஒரு நோட்டை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ கன்வெர்ஜராக இருக்கலாம், இல்லை ஆசிலேட்லி ஃபைனைட்டாக இருக்கலாம் சரிங்களா. அதே சீக்வன்ஸ் அன்பவுண்டடாக இருந்துச்சுன்னா ஸோ டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் ஆசிலேட் இன்ஃபைனைட்லி சொல்லிடலாம். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் 1 + -1 ஹோல் பவர் n சரிங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இல்லை டைவர்ஜன் சீக்வன்ஸாக இல்லை ஆசிலேட் ஃபைனைட்லியா இல்லை ஆசிலேட் இன்ஃபைனைட்டாக ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் சீக்வன்ஸ் டேர்ம்ஸ் நீங்கள் எழுதிங்க எப்பயும் போல சரிங்களா. அப்போ சீக்வன்ஸ் டேர்ம்ஸ் நீங்கள் எழுதிங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு போல 1 அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸோ -1 therefore 0 கிடைக்குமா. ஸோ 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள் இது +1 ஆயிரும், therefore 1 + 1 2 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள் ஸோ -1 இது +1 0 ஆயிரும். ஸோ உங்களுக்கு 0 2 எனக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் அது வந்து. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன்ஸ் கிடையாது ஓகேங்களா, டைவர்ஜன்ஸ் கிடையாது. ஸோ வேணால் இது செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுங்க 0,2 எடுங்களேன். அப்போ நீங்கள் இதை வந்து லிமிட் இன்ஃபீரியர் பாருங்கள், லிமிட் இன்ஃபீரியர் இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ லிமிட் சுப்பீரியர் இஸ் ஈக்குவல் டு 2 ரைட்டா. அப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயும் போல கம்பேர் பண்ணால் இது விச் இஸ் நாட் ஏ கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ், விச் இஸ் நாட் ஏ டைவர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் ஓகேங்களா. அப்போ இது வந்து என்ன சீக்வன்ஸ் ஆசிலேட் சீக்வன்ஸ் ஓகேங்களா. அப்போ ஆசிலேட் சீக்வன்ஸ் அப்போ ஆசிலேட் ஃபைனைட்லியாக இன்ஃபைனைட்லியாக பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இது பவுண்டட் சீக்வன்ஸ் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் பாருங்கள். அப்போ இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ், ஏன்னா ஈஸ்ட் அப்பர் வந்து 2 கிடைக்கும், ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பண்ண கிடைக்கும் 0 கிடைக்கும். therefore this is a bounded sequence. அப்போ என்ன சொல்லலாம் ஆசிலேட் ஃபைனைட் சீக்வன்ஸ் ஓகேங்களா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ -1 ஹோல் பவர் n 1 + 1/n கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா செட் ஆஃப் இந்த இதோட சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் நீங்கள் எழுதுங்க சரிங்களா. ஸோ எனக்கு போல 1 அப்ரோச் பண்ணி பாருங்கள் -1 கிடைக்கும், இங்கே 1 அப்ரோச் பண்ணிங்கன்னா 1/1 2 therefore -2. ஸோ அடுத்து 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள், இங்கே +1 ஆயிரும், ஸோ 1 + 1/2 ஸோ 3/2. அடுத்து 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள் -1, ஸோ ஹியர் 1 + 1/3 therefore -4/3. ஸோ அடுத்து என்ன சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு போல 4 அப்ரோச் பண்ணி பாருங்கள், இது +1 ஆயிரும், ஸோ 1 + 1/4 5/4 அப்ட் எக்ஸெட்ரா ரைட். அப்போ நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ நீங்கள் நெகட்டிவ் சைடு எடுத்திங்கன்னா ஸோ கன்வர்ஜஸ் என்ன கிடைக்கும் வந்து -1 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் எடுத்திங்கன்னா அப்ரோச்சஸ் டு +1 கிடைக்கும் ஓகேவா. அப்போ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் சொல்லுவீங்க -1, +1. ஸோ நீங்கள் எப்பயும் போல் லிமிட் இன்ஃபீரியர் அப்படியே அப்ரோச் பண்ணி பாருங்கள் -1 கிடைக்கும். ஸோ லிமிட் சுப்ரீமியம் கிடைக்கும் வந்து +1 கிடைக்கும். இப்போ ரெண்டுமே வேறு வேறு தான். therefore this sequence is a not a conversion sequence, not a divergent sequence ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன சீக்வன்ஸ் இருக்கும் ஆசிலேட் சீக்வன்ஸாக இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ திஸ் இஸ் ஏன் ஆசிலேட் சீக்வன்ஸ். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட் ஃபைனைட்லியாக இன்ஃபைனைட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இந்த சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸ் நம்ம வந்து ஸோ நீங்கள் எப்பயும் போல் லீஸ்ட் அப்பர் பாருங்கள். ஸோ லீஸ்ட் அப்பர் கண்டிப்பாக கிடைக்கும் வந்து 3/2 கிடைக்குமா. ஸோ 3/2 லீஸ்ட் அப்பர் போன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிரேட்டஸ்ட் லோயர் போன் பாருங்கள் which is equal to -2. ஸோ therefore this is a bounded sequence. அப்போ என்ன சொல்லலாம் இது வந்து ஆசிலேட் ஃபைனைட் சீக்வன்ஸ் ஓகேங்களா. ரைட். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ n². ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டைவர்ஜஸ் டு +∞ தான் ஓகேவா. ஸோ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் +∞ தான் கிடைக்கும். ஸோ therefore லிமிட் இன்ஃபீரியர் என்ன கிடைக்கும் ஸோ +∞. ஸோ லிமிட் சுப்பீரியர் இஸ் ஈக்குவல் டு +∞. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. therefore டைவர்ஜஸ் டு +∞. அடுத்து பாருங்கள் -2/n. ஸோ -2/n. ஸோ இதுவும் கண்டிப்பாக இருக்கும் டைவர்ஜஸ் டு -∞ இருக்கும் ஓகேவா. ஸோ டைவர்ஜஸ் டு -∞. ஏன்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் -∞ கிடைக்கும். ஸோ நீங்கள் லிமிட் இன்ஃபீரியர் பார்த்தாலும் லிமிட் சுப்பீரியர் பார்த்தாலும் ரெண்டு -∞. therefore டைவர்ஜஸ் டு -∞. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ n × -1 ஹோல் பவர் n. அதை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டேர்ம்ஸ் எழுதிங்க சரிங்களா. இப்போ n போல் 1 அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே 1 இங்கே -1 கிடைக்கும் therefore -1. ஸோ 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள், இது +1 ஆயிரும், ஸோ இங்கே கிடைக்கும் 2 therefore 2 +2 ஆயிரும். 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள், இது -1, ஸோ இங்கே 3 therefore -3. நெக்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணுங்கள் 4 அப்ரோச் பண்ணி பாருங்கள், ஸோ +1 ஆயிரும், இங்கே 4 ஆயிரும் சரிங்களா. ஸோ அப்ட் எக்ஸெட்ரா. அப்போ -1 2 -3 4 இப்படி எனக்கு கிடைக்குது எப்பயும் போல் சரிங்களா. ரைட்டு. அப்போ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பாருங்களேன். ஸோ -1 -3 ஸோ அடுத்து -5 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம் ஸோ -∞ சொல்லலாமா. அதே மாதிரி 2 4 கிடைக்கும் சரிங்களா. அப்போ என்ன சொல்லலாம் +∞. இதான் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ். அப்போ லிமிட் இன்ஃபீரியர் என்ன கிடைக்கும் எனக்கு வந்து which is equal to -∞. ஸோ லிமிட் சுப்பீரியர் கிடைக்கப்படும் வந்து which is equal to +∞. அப்போ which is not a divergence sequence, which is not a convergence sequence. அப்போ கண்டிப்பாக என்ன சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் சீக்வன்ஸ் ஓகேங்களா. அப்போ இது பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்தால் ஆசிலேட் ஃபைனைட்லி வரும். இது அன்பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்தால் ஆசிலேட் இன்ஃபைனைட் வரும். அப்போ இது பாருங்கள் இது பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குமா. ஸோ பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும் பாருங்கள் இருக்குமா பாருங்கள். ஃபஸ்ட் லீஸ்ட் அப்பர் ஒன்று இருக்கான் பாருங்கள். லீஸ்ட் அப்பர் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுமா, எக்ஸிஸ்ட் ஆகாது எனக்கு வந்து. அதே மாதிரி
கிரேட்டஸ்ட் லோயர் எக்ஸிஸ்ட் ஆகுமா, அதுவும் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா, தேர்ஃபோர் திஸ் இஸ் த அன்பவுண்டட் சீக்வன்ஸ். தேர்ஃபோர்னு சொல்லலாம் ஆசிலேட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் இது வந்து. சரிங்களா, ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சம். செகண்ட் சம் பாருங்கள், 1 + 1/n. ஸோ அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் லிமிட் அப்ரோச் பண்ணுறப்போ டென்ஸ் டு 0 ஆகும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஸ் டு 1 கிடைக்கும். ரைட்டா, ஓகே. அப்போ நீங்கள் செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் சிங்டன் 1 தான் கிடைக்கும். தேர்ஃபோர் லிமிட்ஸ் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர் ரெண்டுமே எனக்கு 1 தான் கிடைக்கும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ கன்வர்ஷன் சீக்வன்ஸ் கன்வர்ஸ் டு த பாயிண்ட் 1. அடுத்த பாருங்கள், ஸோ 1, 2, 1/2, 3, 1/3 அப்படி எக்ஸெட்ரா. ரைட், ஓகே. அப்போ இதுக்கு வந்து செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஏன்னா சீக்வன்ஸோட டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வந்து. அப்போ செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் இப்போ 1, 2, 3 அடுத்து கண்டிப்பாக 4 அப்படி கிடைக்கும். சரிங்களா, இது 1/2, 1/3 கண்டிப்பாக அது அப்ரோச்சஸ் டு 0 இருக்கும். சரிங்களா, அப்போ செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் 0 இருக்கும். இது வந்து பாருங்களேன், ஸோ 1, 2, 3 அடுத்து கண்டிப்பாக 4 அப்படி போய்ட்டு இருக்கனால ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். சரிங்களா, ஸோ தேர்ஃபோர் நான் சொல்லலாம் லிமிட் இன்ஃபீரியர் கண்டிப்பாக இருக்கும் 0 கிடைக்குமா. ஸோ தேர்ஃபோர் லிமிட் சுப்பீரியர் கிடைக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது வந்து என்னது டைவர்ஜன் சீக்வன்ஸ் கிடையாது, கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ ஆசிலேட் சீக்வன்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஆசிலேட் ஃபைனைட்ல இன்ஃபினிட்டியாக பார்க்கணும். ஃபஸ்ட் இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து லீஸ்ட் அப்பர்மெண்ட் கிடைக்குமா பாருங்களேன். லீஸ்ட் அப்பர்மெண்ட் கிடைக்குமா, ஸோ லீஸ்ட் அப்பர்மெண்ட் கிடைக்காது. ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் கிடைக்குமா பாருங்கள், கிடைக்கும் 0. அப்போ 1 எக்ஸிஸ்ட் ஆக. தேர்ஃபோர் திஸ் இஸ் அன்பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ என்ன சொல்லலாம் ஆசிலேட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் வந்து. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் m + 1/n. அப்போ வேர் m, n ஸோ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n. சரிங்களா, அப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ் இதில் வந்து m என்ன எனக்கு ஒரு வேரியபிள் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், m ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுங்களா, சப்போஸ் m = 1ங்கிற அப்ரோச் பண்ணுறப்ப ஸோ 1 + 1/n. அப்போ இந்த சீக்வன்ஸ் கிடைக்குமா. அப்போ இந்த சீக்வன்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ் என்னது 1 கிடைக்கும். அதே மாதிரி எம்மோட வேல்யூ வந்து 2 நான் என்ன பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 2 + 1/n. ஸோ நீங்கள் வந்து ஸோ 1/n டென்ஸ் டு 0 ஆகிரும். தேர்ஃபோர் லிமிட் பாயிண்ட் கிடைக்கும் 2 கிடைக்கும். ஓகேவா, ஸோ எம்முக்கு போல் 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ஃபோர்னு சொல்லலாம் ஸோ 3 + 1/n கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் லிமிட் பாயிண்ட் கிடைக்கும் 3 கிடைக்கும் எனக்கு வந்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக வைக்கிறப்ப நடக்கலாம். செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4 அப்படி எக்ஸெட்ரா. இதுதான் செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ். அப்போ லிமிட் இன்ஃபிமம் பாருங்கள் கிடைக்கும் +1 கிடைக்குமா. ஸோ லிமிட் சுப்ரீமம் பாருங்கள் கிடைக்கும் ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஏன்னா இது டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். தேர்ஃபோர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ரைட், ஓகே. அப்போ எனக்கு என்னது இதை பார்க்குறப்பே சொல்லிடலாம் இந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ் கிடையாது, கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கிடையாது, விச் இஸ் டஸ் நாட் டைவர்ஜன் சீக்வன்ஸ். ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஆசிலேட் சீக்வன்ஸில் இது ஃபைனட்டாக இன்ஃபினிட்டாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக ஃபஸ்ட்டு பாருங்கள், இல்லை அன்பவுண்டட் சீக்வன்ஸாக ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நம்ம செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சது. சரிங்களா, அப்போ செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் பார்க்குறப்ப என்னது டென்ஸ் டு என்னது ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். அப்போ கண்டிப்பாக வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடைக்காது, பட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ தேர்ஃபோர் இது அன்பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ என்ன சொல்லலாம், இது ஆசிலேட்லி இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா ஸோ லிமிட் இன்ஃபீரியர் சுப்பீரியர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அந்த கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி டைவர்ஜன் சீக்வன்ஸ் எப்படி நம்ம சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கவே நம்ம என்ன பண்ணி வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இல்லை டைவர்ஜன் சீக்வன்ஸாக இல்லை ஆசிலேட்லி சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் லிமிட் இன்ஃபிமம் அண்ட் லிமிட் சுப்ரீமம் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.